16 டிசம்பர் 2025 புனித அடிலெய்டு நினைவு நாளின் திருவருகை கால செவ்வாய் நற்செய்தி வாசகம். மத்தியில் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறை வசனங்கள் 28 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடம் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் பிழை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவரும் பிழை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, மகிழ்ச்சியின் வாரங்கள் இருக்கின்ற நமக்கு இறைவன் எப்பொழுதுமே மகிழ்ச்சியான தருணங்களை அளிக்கும்படியாகும் எல்லா சூழ்நிலைகளும் இறைவனோடு இணைந்திருந்து மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் தூய அடிலெய்டு உடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். பர்கண்டில் பிறந்த இவர் 16ஆம் வயதில் திருமணம் செய்து அடுத்த 3வது ஆண்டிலேயே தன்னுடைய கணவரை இழக்கின்றார். அதற்கு பின்பு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆலயம், கண்ணீர் இல்லம், திருமணம் போன்றவருக்கு உதவி செய்வதன் மூலமாக வாழ்க்கையை செலவிடுகின்றார். அதே நேரத்தில் பல நேரங்களில் பக்தி முயற்சினாலும் ஆன்ம ரீதியாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தூய வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்திருக்கின்றார். இன்றைய நாளில் நம்முடைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறைமகன் இயேசு அழகான ஒரு வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு செல்கின்றார். அதுதான் இறைவனுடைய திட்டத்திற்கு நாம் ஆம் பதில் சொல்கின்ற ஒரு வாழ்க்கையை அவர் கொண்டு செல்கின்றார். ஆக இந்த ஆம் செல்கின்ற ஒவ்வொரு சீடர்களும் இறைவன் மீது பற்றுறுதி கொண்ட பிள்ளைகளாக அசைக்க முடியாத நம்பிக்கையில் இறை திட்டத்தை நிறைவேற்றுபவர்கள். நற்செய்தியினுடைய கதையை நாம் பார்க்கின்ற பொழுது 2 மகன்கள் தன்னுடைய தந்தையினுடைய வார்த்தைக்கு செவிமடுத்து யார் அதை நிறைவேற்றுகிறார்கள் என்பதை தான் சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவர் இல்லை என்று சொல்லிவிட்டு போய் அதை நிறைவேற்றுகின்றார். மற்றொருவர் ஆம் நான் செய்கிறேன் என்று கூறியவர் செய்யாமல் இருக்கிறார். இறைமகன் இந்த பகுதியை அந்த காலத்தில் யூத மக்களுக்கு, குறிப்பாக இந்த யூத தலைவரிடத்தில் இந்த ஒரு பகுதியை எடுத்துக்காட்டாக கூறுவதன் மூலமாக தன்னுடைய சீடர்களை தன் பக்கம் இழுப்பதற்காகவும் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்களுக்கு இந்த உதாரணத்தை அளிக்கின்றார். 2வது ஆம் என்று கூறுகின்ற மகனானவன் வெளி வேடக்காரரை போல் இருப்பவன். அதாவது சட்ட திட்டங்களை அறிந்தவர்கள், மறைநூலை அறிந்தவர்கள், இறைவனுக்கு உண்மையாக இருப்பவர்கள் என்று நினைப்பவர்கள். இவர்கள் அனைத்தையும் செய்வார்கள், ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தை மட்டும் செய்ய மாட்டார்கள். இறைமகன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதே சமுதாயத்தில் இறைமகன் இயேசு இவர்களுக்காக வரவில்லை என்றாலும் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட பாவிகள் என்று முத்திரை குட்டப்பட்ட ஆயக்காரர்கள், வேசிகள், பாவிகள், வரி தண்டுபோர், பல நிலைகளில் சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட இந்த பிள்ளைகள் முதலில் கிறிஸ்துவ வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கத்தை காட்டினாலும் இறுதியில் இவர்கள்தான் நிலையான கிறிஸ்துவ வாழ்க்கையை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். முதல் மகனை போன்று முதலில் இல்லை என்றாலும் இறுதியாக இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு தங்களை மனதை மாற்றிக்கொண்டு பாவத்திலிருந்து திரும்பி வந்து இறைவனுடைய திட்டத்தை ஏற்கொள்கிறார்கள். ஆக நம்முடைய நற்செய்தியில் பல இடங்களில் பார்க்கின்ற பொழுது இறைவன் சந்தித்த ஒவ்வொரு பாவிகளும் மனம் மாற்றம் அடைகிறார்கள். மனம் மாற்றமடைந்த ஒவ்வொரு பாவிகளும் இறைவனை பின்தொடர்கிறார்கள்.
வாழ்க்கையை அவர்கள் புரட்டி போடுகிறார்கள். புதிய வாழ்க்கையில் செல்கிறார்கள். சமுதாயத்தில் அனைவராலும் மதிக்கக்கூடிய நிலைக்கு, அன்பு செய்யக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அதாவது உதாரணை கூற வேண்டும் என்றால், சக்கேயஸ், பார்வை இழந்தவர்கள், விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்மணி, இது போன்று பல பாவங்களை புரிந்த நபர்கள் இறைவனால் ஈர்க்கப்படுகின்ற பொழுது, இறைவனிடத்தை அவர்கள் அன்பு செய்ய முன் வருகின்ற பொழுது, அவர்கள் பாவம் செய்யும் பொழுது இறைவனை ஒதுக்கியவர்கள், இறைவனுடைய திட்டத்திற்கு இல்லை என்று சொன்னவர்கள். ஆனால் இறைவனை நம்பிய பிறகு, இறைவனை உணர்ந்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கையானது மாறி இருக்கிறதாக. இன்றைய சமுதாய வாழ்க்கை, இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இறைவன் நாம் எந்த மகனாக இருக்கின்றோம், இறைவன் மீது அன்பு கொண்டு மனம் திருந்தி பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று ஒரு புதிய வாழ்க்கை வாழ்கின்ற நபராக நாம் இருக்கின்றோமா, அல்லது வெளி வேடக்காரரை போன்று சமுதாயத்திற்கு முன்பாக, மக்களுக்கு முன்பாக நல்லவர்கள் போன்று வேஷம் அடைந்து உள்ளுக்குள் நம்மிடையே பலவிதமான தீமைகளால் நிறைந்திருக்கின்றோமா? இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவரையும் உண்மையான திட்டத்திற்கு, உண்மையான பயணத்திற்கு, உண்மையான வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கின்றார். இதில் எந்தவிதமான சோம்பேறித்தனமும் இல்லாமல், சுயநலமும் இல்லாமல், அமைதியான மறுப்புகள் இல்லாமல், இறைவனிடத்தில் ஆம் நான் செய்வேன், நான் ஆண்டவரிடத்தில் செல்வேன் என்று கூறுகின்ற ஒரு மனப்பான்மையை நாம் கொண்டிருக்க வேண்டும். மனிதர்கள் தவறுவது இயல்பாக இருந்தாலும் இறைவனால் ஈர்க்கப்பட்டு இறைவனிடத்தில் நாம் மீண்டு வருகின்ற பொழுது, ஆம் என்ற கீழ்ப்படிதல் வார்த்தையில் நாம் வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆக ஆண்டவர் நம்முடைய வெறும் வார்த்தைகளால் வாழ்கின்ற வாழ்க்கையை தாண்டி வாழ்க்கையில் செயலை நாம் காட்ட வேண்டும். செயல்களால் நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்க வேண்டும். வெறும் வார்த்தையை மட்டும் கூறிக்கொண்டு இல்லாமல், வெடிவேறக்காரையை போல் இல்லாமல், வார்த்தையை தாண்டி இருக்கின்ற செயல்கள் நாம் ஈடுபட்டு இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக வாழ்கின்ற பொழுது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாக. அந்த முதல் மகனை போன்று இறைவனுடைய திட்டத்தை ஏற்று அதை செயல்படுத்த ஆண்டவருடைய கிருபையை பெறுவோம். ஆமென். அன்பே உருவான இறைவா, இந்த புதிய நாளிற்காக, இந்த புதிய கிருபைக்காக மக்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த காலை வேளையில் உம்மை வாழ்த்துகின்றோம், ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், மக்கள் நன்றி கூறுகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் எப்பொழுதுமே அரவணைத்து காத்திருக்கிறேன். எங்கள் இதயங்களை திறந்து உங்கள் சமூகத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரை, இந்த நாளுடைய தொடக்கத்திலேயே உமது கிருபை எங்களுக்கு அளிக்கும்படியாகும் பிரசனத்தை நாங்கள் வாழும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தலும். இன்றைய நற்செய்தி வாசகத்தின்படி ஆண்டவரை, நாங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் வெறும் வார்த்தையால் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி இருக்கின்றோம், அதன்படியும் வாழ்ந்திருக்கின்றோம். ஆனால் அந்த வார்த்தையை தாண்டி, எங்களுடைய வெளித்தோற்றங்களை தாண்டி, எங்களுடைய செயல்களினால் முத இறையரசை கட்டி எழுப்புகின்ற ஒரு வாக்கியத்தை இன்று எங்களுக்கு அளித்தரலும். பல வேளைகள் அந்த இரண்டாம் மகனைப் போல நாங்கள் ஜபத்தில், ஆராதனையில் உதடுகளினால் உம்மை போற்றிருக்கின்றோம், உம்மை புகழ்ந்திருக்கின்றோம். ஆனால் இன்று அந்த நேரத்திற்காக மன்னிப்பை வேண்டுகின்றோம். உண்மையான கீழ்ப்படிதலுக்கு நாங்கள் எங்களையே தயார்படுத்த வெறும் வார்த்தையினால் இருக்கின்ற எங்களுடைய ஆராதனையும் ஜெபமும் செயல்களாக உருவெடுக்க தூயானுடைய வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியறலும். எங்களுடைய ஒவ்வொரு ஆன்மீக சோம்பேறித்தனத்தை அகற்றி, எங்களுடைய வெளி வேடத்தை அகற்றி, அந்த முதல் மகனை போன்று தைரியமாக உமக்கு பணிந்து உமது சொற்படி வாழ்கின்ற ஒரு பிள்ளைகளாக நாங்கள் மாற, எங்களுடைய பாவத்திலிருந்து மீண்டும் மனம் திரும்பி உம்மோடு சேர்ந்து வாழ எங்களுடைய இருதயத்தை உமக்கு இன்று நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம். நாங்கள் எங்கள் சொந்த வழியை தேர்ந்தெடுக்காமல் உமது வழியை, உமது பிரசனத்தை உணர்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் தேர்ந்தெடுக்க, அந்த பாதையில் நாங்கள் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பக்க பலனை தாரும். இந்த புதிய நாளை நாங்கள் எடுத்து வைக்கின்ற பொழுது எங்களுடைய ஒவ்வொரு திட்டங்களையும், இன்றைய நாளுக்கான கனவுகளையும், செல்ல இருக்கின்ற ஒவ்வொரு பயணங்களையும், சந்திக்க இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் உடைய பாதத்தில் வைத்து செபிக்கின்றோம், ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களுடைய வீடுகளில், எங்களுடைய பணியிடங்களில், எங்கள் சமூகங்களில் உமது அழைப்பை நாங்கள் உணர்ந்து அதன்படி நடப்பதற்கான
எல்லா விதமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அளித்தருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தூயவனுடைய ஊற்று தண்ணீரால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் உண்மையை எதிர்பார்க்கவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், என்னுடைய வார்த்தையில் அதனுடன் இணைக்கவும், அந்த வார்த்தையை தாண்டி செயலில் அதை காட்டவும் எல்லா விதமான கிருபையை புரிந்து இந்த நாள் முழுவதும் வல்லமை மிக்க நாளாக, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக, ஒரு வெற்றியை சுவைக்கின்ற நாளாக மாற எல்லா கிருபையும் தந்து பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்தருளும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.